அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் நன்மையின் புதையல்கள். அஸ்ர் தொழுகை மற்றும் ஃபஜ்ர் தொழுகையின் சிறப்பு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். قال الله تعالى: أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. சூரத்துல் இஸ்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான், நபியே, சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரை லோஹர், அசர், மக்ரிப், இஷா தொழுகையை நிலைநிறுத்துவீராக. இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக ஃபஜ்ரு தொழுகை சான்று பகர்வதாக இருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், يتعاقبون فيكم ملائكة بالليل وملائكة بالنهار ويجتمعون في صلاة الفجر وصلاة العصر ثم يعرج الذين باتوا فيكم فيسألهم الله وهو أعلم بهم كيف تركتم عبادي فيقولون تركناهم وهم يصلون وآتيناهم وهم يصلون. ரவாஹுல் புகாரி முஸ்லிம். இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவர்களும் உங்களிடம் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருப்பார்கள். ஃபஜ்ர் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் இரு சாராரும் சந்திக்கின்றனர். பின்னர் உங்களுடன் இரவு தங்கியவர்கள் மேலேறி சென்று விடுகின்றனர். என் அடியார்களை எந்த நிலையில் விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று அவர்களிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது பற்றி விசாரிப்பான். அப்போது அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடம் நாங்கள் சென்றோம், அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் நிலையிலே அவர்களை விட்டு வந்திருக்கிறோம் என்று வானவர்கள் பதிலளிப்பார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும்.